தலைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட தலைப்பெல்லாம் சிவாஜி வீடு ஜப்தி, சிவாஜி வந்து அவருடைய வீடு நடுத்தருவுக்கு, சிவாஜி மகன் சிவாஜிக்கு இந்த நிலைமையா? அது எதையோ சிவாஜி அவர்கள் வந்து இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நீங்க அவர் உயிரோட இருந்த வரைக்கும் கூட்டு குடும்பமா அதெல்லாம் இருந்தாருன்றது ஒரு பக்கம். அவர் மறைவிற்கு முன்பே எல்லோருக்கும் தெளிவாக உயில் எழுதி வைத்து விட்டு தான் மறைந்திருக்கிறார். நீங்க முதலாக சிவாஜி கணேசன் அவர்களை எப்ப சந்திக்கிறீங்க? நீங்க அந்த வீட்டுக்கு அன்னை இல்லத்துக்கு போயிருக்கீங்களா? அதை பத்தி சொல்லுங்க. அவருடைய படுக்கையறை வரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு. அவர் அந்த அளவுக்கு இப்போ இந்த ஏரியாவுக்கு அட்ரஸ் சொல்லணும் அப்படின்னா சிவாஜி வீட்டுக்கு எந்த பக்கம் அப்படின்னு தான் கேட்பாங்க. இது 97ல் அவருடைய பேர்ல கோபுரோடுங்கிறது தான் சிவாஜி கணேசன் சாலைன்னா ஒரு செவாலியர் விருது வாங்குறப்ப காம்பவுண்டுகளே தான் பார்த்துருக்கோம். இந்த பக்கம் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும், கேட் இருக்கும். இப்போ கேட்டுக்குள்ளே போனது வந்து எப்படி இருக்கு? அதை கொஞ்சம் உள்ள போய் நுழைஞ்சிங்கனாலே உள்ள முதல்ல ஒரு ஹால் இருக்கும். உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஹால் இருக்கும். மெயின் ஹாலில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய படம் நடிகத்தில் ஒரு படம் ஒன்று வச்சு யாரும் வந்து அஜய் பண்ணுறதுக்கோ பெரிய படம் வச்சு அந்த இடத்துல தான் உட்கார ஒரு ஹாலில் தான் அவர் எப்பொழுதுமே. ஏன்னா பெருசாக இருக்கும், சுற்றிலும் எந்த பக்கத்துலேருந்து யார் வந்தாலும் பார்க்கலாம். எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் அந்த நட்பு எப்படி, எந்த அளவு ஆழமானது? இல்லை, திரையுலகில் போட்டி அது வேற. ஆனால் நட்புங்கிறதுல ரொம்ப ஆழமாக தான் இருந்துச்சு. ஏன்னா கலைஞர் முதலமைச்சரான பிறகு ஒரு தடவை பார்க்க போறாரு. நான் ஒரு தடவை கூட போனேன். நான் போறாரு. கீழே ஒரு டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி எல்லாம் பார்த்துருக்காரு. இங்க மூணாகானா எங்க அப்படின்னு சொல்லி மேலே இருக்கு. இப்போதைக்கு அன்னை இல்லத்துக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? இப்போதைக்கு இல்லை, எப்போதுமே பிரச்சனை வராது. அதை பொறுத்தவரை அவர் பிரபு அவர்கள் பெயர்ல இருக்கு. அவர் இருக்காரு, அவர் குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காரு. இந்த மாதிரி யூடியூப்ன்ற பேர்லயும் இந்த ஊடகங்கள் வந்து தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நடிகர் திலகம் சிவாஜி சமூக நல பேரவையின் தலைவர் சந்திரசேகரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. நடிகர் சிவாஜி கணேசனுடைய அன்னை இல்லம், அதை குறித்து தான் தற்போது பேசு பொருளாக மாறி இருக்கு. அந்த வீட்டை வந்து ஜப்தி பண்ண போறாங்க அப்படின்னும், அதுக்கப்புறம் அவங்க வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. நான் பொதுவாக முதலாக சிவாஜி அவர்களுடைய வீட்டை வந்து பாலச்சந்திரன் சுள்ளிக்காடு எழுதிய சிதம்பரம் நினைவுகள் மூலமாக படித்தேன். அதில் வந்து அவங்க மீட் பண்ண போகிறப்ப சிவாஜி அவர்கள் அந்த வீட்டிலேருந்து நடந்து வந்ததும் அந்த வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்றதும் அவங்க எழுதியிருப்பாங்க. அதிலிருந்தே சிவாஜி அவர்களுடைய வீடை பற்றி ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட் பண்ணணும் அல்லது அதை பற்றியாச்சும் யார்ட்டையாச்சும் பேட்டி எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒன்று தான். ஸோ அதுக்கு இது ஒரு சிறந்த சந்தர்ப்பம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் முதலாக சிவாஜி கணேசன் அவர்களை எப்போ சந்திக்கிறீங்க? நீங்கள் அந்த வீட்டுக்கு அன்னை இல்லத்துக்கு போயிருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். முதல்ல நான் பிறந்ததிலிருந்து அப்படின்னு சொன்னால் அது கரெக்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா என் தாய் தந்தையிலேருந்து எல்லாமே சிவாஜி ரசிகர்களாக இருந்தவங்க. சிவாஜி படத்துக்கு தான் கூப்பிட்டு போவாங்க. சின்ன வயசுலேயே கிராமத்தில் இருந்ததுனால முதல் படம் ரிலீஸ் ஆகிறப்ப பார்க்குற வாய்ப்பு கிடைக்காது. ஒரு 3 மாதம் 6 மாதம் கழித்து கிராமங்களுக்கு வர்றப்ப நாங்கள் அந்த படத்துக்கு கூப்பிட்டு போவோம். அப்படி தொடங்கியது தான் என்னோடு நடிகர் திலகத்துடைய தொடர்பு. திரைப்படத்தில் கூட பார்க்குறப்ப பல நேரங்களில் அவர் மறைகிற மாதிரி ஏதாவது காட்சிகள் வந்தால் நான் எழுதியிருக்கேன். ஏன்னா எப்படி அடுத்த படத்தில் எப்படி அவர் வருவார் அப்படின்னு. ஏன்னா அந்த காலகட்டத்தில் தெரியாது உங்களுக்கு, இந்த அளவுக்கு டெக்னாலஜியும் இல்லை, எப்படி இருப்பாங்கன்ட்டு. அந்த அளவிற்கு என்னுடைய அசோசியேஷன் அவருக்கு. அதற்கு பிறகு 80s போல் 1980s போல் எங்கள் ஊருக்கு பிரச்சாரத்துக்கு வர்றார் நடிகர் திலகம் அவர்கள். வந்து தெரு ஓரமாக பிரச்சாரத்துக்கு போகிறாரு. அப்போ மிக அருகில் இருந்து போய் பார்க்கணும்னு நினச்சி ஜீப்பில் போகிறப்ப சிறுவனாக இருந்தபோது பார்க்கணும்னு நினச்சி, ஆனால் கிட்ட தான் போக முடிஞ்சதை தவிர பார்க்க முடியல, இது பண்ண முடியல. அப்படி தான் பார்த்தேன். அப்போலேருந்தே ஒரு அசோசியேஷன். அதற்கு பிறகு ஒரு வேலை சம்மந்தமாக சென்னைக்கு வர்றேன். 86 87 வரேன். வந்த பிறகு இங்கே சிவாஜி மன்றம் அசோசியேஷனில் ரெகுலராக போகிறது வர்றது அது மாதிரி ஒரு தொடர்புகள் இருந்துச்சு. இங்கே வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் பேசிக்காக டைப்பிஸ்ட், அப்போ வந்து டைப்பிஸ்ட்டுக்கு தான் நிறைய, அதாவது டைப்ரைட்டர் இருந்ததுனால, கம்ப்யூட்டர் கிடையாது, டைப்ரைட்டர். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே நான் இதாக இருப்பேன். ஒரு வழக்கறிஞர்கிட்ட பணிபுரிஞ்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ அவங்க ஆஃபீஸுக்கும் போயிட்டு வந்துட்டு இருப்பேன். அப்போ தனிக்கட்சி தொடங்குறார். அந்த சுச்சுவேஷனில் தனிக்கட்சி தொடங்கும் பொழுது அவருடைய அலுவலகம் வந்து
அன்னை இல்லத்துடைய கெஸ்ட் ஹவுஸில் தொடங்குறாங்க. ம். அந்த உடனே எடுத்த உடனே ஆஃபீஸ் பார்க்க முடியலன்றதுனால உடனே ஃபஸ்ட்டு கெஸ்ட் ஹவுஸில் தொடங்குறாங்க. பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்துச்சு அன்னை இல்லத்துக்கு பக்கத்து. அதுதான் முதல்ல அன்னை இல்லத்துக்குள்ளே நுழைஞ்சு நான் அந்த கெஸ்ட் ஹவுஸ் போனது, அன்னை இல்லத்தை பார்த்தது. அப்பொழுது திடீர்னு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை என்னென்னா, ஒரு நாளைக்கு ஒரு ஒரு டைப் தமிழில் வந்து ஒரு லெட்டர் அடிக்க வேண்டியது. அங்கே யாரும் இல்லை, ஒரு லெட்டர் அடிப்பதற்கு இல்லை. இது தமிழ் அடிக்கணுமே அர்ஜென்ட்டா அப்படின்னு கேட்குறப்ப, நான் அடிக்கிறேன்னு சொல்லி நானாக வாலண்டியராக போகிறப்ப, நான் அடிச்சு தரேன், இந்த டைப்பு அடிச்சு தரேன். அடிச்சு தரப்போ போய் அவர்கிட்ட கொண்டு கொடுக்குறேன். கொண்டு கொடுங்கன்றாங்க. எங்கே இருக்க என்னன்னு கேட்குறாரு. அப்போ தான் நேராக வந்து அவரை பார்த்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. அப்படியே அவர் அலுவலகத்துலேயும் நீ இருக்கியான்னு கேட்குற மாதிரி வந்தாங்க அவங்க தமிழ்கிட்ட. முதல்ல ஆஃபீஸ் தொடங்குறதுன்றப்ப எல்லா ஸ்டாஃபும் எடுப்பாங்கல்ல. அப்போ கேட்குறப்ப நான் ஒரு தொண்டனாகவும் இருந்ததுனால, ஒரு ரசிகனாகவும் இருந்ததுனால, எனக்கு உடனே கரும்பு தின்ன கூலியான்ற கதையை உடனே சேர்றேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டு அவங்க அலுவலகத்தில் முதல்ல டச்சராக தான் இருந்தேன். அப்புறம் மேலாளர்னு சொன்னாங்க. அப்புறம் அலுவலக நிர்வாகியாகவும் அங்கேயே தான் அவருடைய கட்சி பயணம் ஃபுல்லாக அவரோட இருக்க வாய்ப்பு கிடைச்சிது. அந்த நேரங்களில் அன்னை இல்லத்து உள்ளேயே உட்காந்து அவரோட டைனிங் டேபிளில் உட்கார்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. உட்காந்து சாப்பிடக்கூடிய வாய்ப்பு, அவருடைய படுக்கை அறை வரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு. அந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நானும் அந்த அசோசியேஷனில் இருந்ததுனால அந்த உணர்வுபூர்வமாக அவரோட அது பழகினதுனால நிறையா பேர் என்ன ஆச்சரியமாக கேட்பாங்க. நான் சிவாஜிட்ட இப்போ வேலை பார்க்குறேன் அப்படி சும்மா சொல்கிறப்ப நான் ஏதோ சும்மா வேடிக்கைக்கு சொல்கிறேன் போல இருக்கு. ஏன்னா சிவாஜி ரசிகனா சுற்றி கொண்டிருந்தோம். அது மாதிரி எல்லாருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. தூரத்தில் இருந்து பார்ப்பவர்களை வந்து அருகில் வேணால் பார்க்கலாம். ஆனால் அங்கேயே வேலையில் சேர்ற அளவுக்கு அவரோட பேசக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது கொஸ்டின் மார்க் தான். எல்லாருக்கும் கிடைக்காது. அது எனக்கு அந்த வாய்ப்பு இறைவன் அருளால் கிடைச்சிது. அவருடைய வாய்ப்பு மட்டும் இல்லை, அவரோட நம்பிக்கையும் பெறக்கூடிய அளவுக்கு, என்கிட்ட எதாக இருந்தாலும் நம்பி சொல்லக்கூடிய அளவுக்கு, சின்ன பையனாக இருந்தால் கூட அவருடைய வயதுக்கு அனுபவத்துக்கு, நான் சிறுவனாக இருந்தால் கூட ஒரு 20-21 வயசுலேயே அவர்கிட்ட போயிட்டேன். அப்போவே அவர் என்ன வந்து ரொம்ப பழகிறதுக்கு எது மாதிரியான நபர் சிவாஜி கணேசன்? நீங்கள் வெளியிலேருந்து பார்ப்பதற்கு தான் ஒரு மாதிரி தெரியும். நீங்கள் ரொம்ப ரிசர்வ் டைப் மாதிரியெல்லாம் தெரியும். ஆனால் அவ்வளோ வெகுளியான ஒரு உள்ளத்தில் குழந்தை அளவுக்கு தான். ரொம்ப வெகுளியான டைப்பு. எதையும் மனதிற்குள் வைத்து கொண்டு செயல்படாதவர். உங்களை வஞ்சம் தீர்க்க வேண்டும் அல்லது நீங்கள் ஏதோ பண்ணிட்டீங்கன்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி இல்லாமல் மனதில் படக்கூடியதை பேசக்கூடியவர். அதுதான் பல இதில் அவருக்கு ப்ளஸ்ஸாகவும் இருந்தது மைனஸாகவும் இருந்ததுன்றது ஒரு பக்கம். அதற்காக அவருடைய குணத்தை மாற்றிக்கல. இறுதி வரை அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்ய வேண்டும். மனதில் பட்டதை மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சார். யாருக்கும் கெடுதல் நினைக்கக்கூடாது. அந்த இது அது மாதிரி நேரம் தவறாமை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அவர்கிட்டேருந்து 1-2 விஷயங்களை கற்றுக்கணும்னு நினச்சோம்னா நம்ம நேரம் தவறாமை. எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்டு, எவ்வளவு பெரிய இது அவராக இருந்தால் கூட அந்த கடைசி காலகட்டங்களில் கூட அவருக்கு ஷூட்டிங்கெல்லாம் இல்லை என்று சொன்னால் கூட காலையில் 7 மணி 7 மணிக்கு பட்டையை அடித்து இது பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அழகாக உட்காந்துருப்பார். உட்காந்து 8 மணிக்கு டிஃபன் சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பார். யாராவது விசிட்டர்ஸ் இருந்தால் பார்க்குறது, வாட் எவர் இட் இஸ். அது மாதிரி நம்ம எப்போவுமே அவர் சொல்கிறது என்னென்னா, நம்ம நேரம் என்பதை விட இன்னொருத்தர் நேரத்தையும் நம்ம வீணடிக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் நேரம் கொடுத்துட்டாருன்னா அது சாதாரண ஆளாக இருக்கலாம், இப்போ பெரிய ஆளாக இருக்கலாம், எல்லாரும் ஒன்று தான். அவர் ஒரு நேரம் 8 மணிக்கு வா அப்படின்னு சொல்லிட்டா அவர் 7:45 தயாராக இருப்பார். அவர் 7:45 தயாராக இருப்பார். நம்ம 8 மணிக்கு போனால் ஓகே, 8:05 போனாலும் அவர்கிட்டேருந்து ஒரு முறைப்பார். அவர் 8:10 8:15 போனீங்கன்னா அவர் இருக்க மாட்டார். அவர் கிளம்பிடுவார், பார்க்க மாட்டார் உங்களை. அவர் அந்த டைம் ரொம்ப முக்கியம். அந்த அளவிற்கு ஒரு பர்ஃபெக்ட்னஸை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சாருன்றதை நான் பார்த்தேன். வேலை இருக்குது வேலை இல்லைன்றதெல்லாம் கிடையாது. கடைசி வரைக்கும் முன்னாடியெல்லாம் ஒரு 2 கால் ஷீட் 3 கால் ஷீட்லாம் நடிச்சிருக்காருன்னு சொல்லுவாங்க. இரவெல்லாம் 2 மணிக்கு படுத்துட்டு மறுபடியும் 4 மணி 5 மணிக்கு மறுபடியும் ஷூட்டிங்கு போவார்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு இருந்தாலும் யாரையும் செட்டில் காக்க வைக்க மாட்டார். நமக்காக இன்னொரு 100 பேர் காக்கக்கூடாது, நான் மட்டும் கிடையாது அந்த இடத்துல, எனக்காக 100 பேர் காத்திருப்பாங்க, அது கூடாதுன்னு சொல்லி போவார். அந்த அளவிற்கு ஒரு பெர்ஃபெக்ஷன் தான் அவர் அந்த திரையுலகில் இன்று வரைக்கும் பேசக்கூடிய ஒரு நபராக, இன்னைக்கு வரைக்கும் உலக அளவில் பேசக்கூடிய ஒரு நடிகராக இருக்காருன்னா அதுக்கு காரணம் அந்த பெர்ஃபெக்ஷன் தான். எல்லாத்துலேயும் பெர்ஃபெக்ஷன் இருக்கணும், டைமிங் முக்கியம், எல்லாத்தையும் பண்ணது. இன்னொன்று முக்கியமாக அந்த அன்னை இல்லம் அப்படின்றத அவர் முதல்ல எங்கே வாங்கினேன்? ஏன்னா அவருக்கு முன்னாடியே அந்த அன்னை இல்லத்தை நிறைய பேர் வச்சுருந்தாங்க இல்லையா? அது எப்படி இவரோட கைக்கு வருது? அன்னை இல்லம் அப்படின்றதுக்கு அது ஒரு ரசிகர்கள் மனதில் ஒரு கோவிலாக தான் நினைக்கிற அளவுக்கு இன்றளவிற்கும் இருக்குது. ஏன்னா அவருக்கு முன்பு அன்னை இல்லம் என்ற இந்த இதுக்கு வருவதற்கு முன்பு பெசன்ட் ரோடில்
சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் அலுவலகமாக பின்னால இருந்துச்சு. அந்த இடத்துல தான் குடியிருந்தார் அவர். ம். அது என்எஸ் கிருஷ்ணனிடமிருந்து வாங்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் அவர் குடியிருந்தார், பெசன்ட் ரோடில், ராயப்பேட்டையில். அதற்கு பிறகு இங்கிருந்த அன்னை இல்லம் என்பது வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் வருவாய் நிர்வாக அலுவலர்னு சொல்கிற ஒரு கமிஷனராக இருந்தவர். ப்ளஸ் அவர் முனிசிபல் கமிஷனராக கூட இருந்திருக்காரு. சென்னையில் முனிசிபல் கமிஷனராக கூட இருந்திருக்காரு, ஜார்ஜ் போக்னு சொல்லிட்டு. அவர் தான் அந்த இடத்த இது பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த இடத்துல குடியிருந்திருக்காரு. அவங்க அந்த பிரிட்டிஷ் இதில் இங்கே கட்டியிருக்காரு. வீடுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் ஹவுஸ் மாதிரி உள்ள ஒரு தோற்றம் அந்த இது இருக்கும். பிரிட்டிஷ் இது இருக்கும் அந்த தோற்றம், அமெரிக்கன் அந்த மாளிகை மாதிரி இருக்கும் அந்த பில்டிங். கிட்டத்தட்ட ஒரு 20-22 கிரவுண்டு உள்ள இடம் அது ஆக்சுவலாக. ஆமாம். அதை அவருக்கு பிறகு அந்த சுதந்திரம் அடைந்த பிறகு அவர் இங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் அல்லது ஆகும் பொழுது அவர்கிட்ட எஸ்வி ராவ்னு ஒருத்தர் வாங்குறாங்க. அங்கே அதை வாங்கிட்டு அதற்கு பிறகு ஒரு கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு பொடி கம்பெனிக்காரர், ஒரு மூக்கு பொடி கம்பெனிக்காரர், ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் வாங்கிட்டு 1959 அது வீரபாண்டிய கட்டபொம்மன் நடித்த படம் நடித்து வெளிவந்த காலகட்டம். அப்பொழுது இந்த வீட்டை நிறைய இடத்த பார்க்குறாங்க அவங்க. எல்லா இடத்தையும் அவங்க அப்பா அவங்கெல்லாம், ஏன்னா இந்த வீடு பத்தாது, அங்கே ராயப்பேட்டையில் இருக்கிற வீடு வந்து வேண்டாம், வேறு ஏதாவது நல்லா கொஞ்சம் பெருசாக இடம் வாங்கி பார்க்கணும், நீங்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா தான் இனிஷியேட் பண்ணுறாரு. அவங்க அப்பா, நீ பெரிய இடமா பார்த்து போகணுண்டா பாரு அப்படின்னோடனே எல்லாம் நீயே பாரு அப்படின்றாங்க. எல்லாம் அப்பா தான், அவங்க அப்பா அம்மா தான் பார்க்குறாங்க. இவருக்கு நேரமே கிடையாது இதில். ஆமாம், அந்த அளவுக்கு பிஸி. அப்போ பார்க்குறாங்க. பார்த்துட்டு இந்த இடத்த வந்து பார்த்த பிறகு இந்த இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னோடனே அதை வாங்குறாங்க. 1959 வாங்குறாங்க. வாங்கினோடனே அப்பா தான் முன்னின்று இந்த இடத்த வந்து இன்னும் சின்ன பங்களாவாக தான் இருந்திருக்கு. அதற்கு பிறகு பின்னாடி கொஞ்சம் இழுத்து அதையே கட்டி அவங்க அப்பா இருந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் கட்டியிருக்காங்க அந்த வீட்டை. ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. வாங்கி ரெனோவேட் பண்ணதே ஒரு 2 வருஷம் பண்ணியிருக்காங்க. 61 தான் குடி வந்திருக்காங்க, முழுமையாக குடி வந்தது. ஆனாலும் 60லேயே இந்த இது வந்து திரைப்படத்தில் வந்துருச்சு இந்த படம். இந்த பங்களா வந்து, இந்த அன்னை இல்லம் வந்து 60லேயே பாவை விளக்கில் வந்துருச்சு. 1960 பாவை விளக்கில் வந்துருச்சு. 61 பாசமலர் எடுத்தாங்க. பாசமலர் அப்போ தான் இங்கே குடி வர்றாரு. ஓகே. ஆமாம். இது வந்து அவர் திரை நடிகர் என்பதை தாண்டி அந்த பங்களாவுமே அந்த அன்னை இல்லமுமே பல திரைப்படங்களில் வந்திருக்கு. தங்க பதக்கத்தில் கூட ஒரு சீனில் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், அது இதில் வரும். நீங்கள் பார்மகளை பார்ல வரும், உங்களுக்கு கலாட்டா கல்யாணத்தில் வரும், திரிசூலம், ரத்தபாசம், எல்லா நிறைய படங்களில் கடைசியில் அவர் நடித்த படங்களுக்கு மட்டும்தான் வந்துட்டு இருந்தது. கடைசியில் 2-3 படங்கள் சில பேர் ரெக்வஸ்ட் பண்ணதுனால கூட அந்த தெரியலெல்லாம் கூட வந்தது. கடைசியில் விஜய் நடித்த தெரியல கூட அந்த படம் அங்கிருந்து எடுத்தாங்க, ஒரு சீன் எடுக்கணும்னு சொல்லி எடுத்தாங்க. அப்படி அந்த இங்கே 61 இங்கே வராங்க. அவர் என்னட்டே சொல்லியிருக்காரு. அவர் நடிகர் திலகம் அவர்கள் வந்து ஒரு தடவை பின்புறம் வந்து இருக்கும், டைனிங்கு அண்டு இதெல்லாம் இருக்கும், பின்னாடி உட்காந்துருப்பார். ஏன்னா பின்னாடி கதவை டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு காற்று வருன்றதுனால ஃப்ரீயாக உட்காந்துருப்பார். டிஃபன் சாப்பிட்டு உட்காந்துருப்பார். அப்போ நான் சில சமயங்களில் ஏதாவது கையெழுத்து பெறுவதற்கு இதெல்லாம் போகிறப்ப நின்று பேசிக்கிட்டு இருந்தப்போ இந்த வீடு எவ்வளோ தூரம் இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டது. நான் பேசாமல் இருந்தேன். இவ்வளோ தூரம் தான் இருந்தது, அதுக்கப்புறம் அப்பா இழுத்து ஃபுல்லாக கட்டினாங்க. நான் கூட கேட்டேன், எதுக்குப்பா இவ்வளோ பெரிய வீடு, நாங்கள் 2 பேர் 4 பேர் இருக்க போகிறோம், நாங்கள் 2 பேர் இருப்போம், 4 பேர் இருப்போம், இன்னும் 2 பசங்க இருக்க போகிறாங்க, இது வந்து உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய தலைமுறை, நம்முடைய தலைமுறையே இந்த இடத்துல வாழணும், ஒரு ஐடென்டிட்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னு எங்கள் அப்பா சொன்னார். அப்படின்னு கட்டினாங்க அப்படின்னு சொன்னார். அதற்கு தகுந்த மாதிரியே அந்த தலைமுறை இன்றைக்கு வந்து பையன், பேரன், கொள்ளு பேரன், பேத்திகள் வரைக்கும் அந்த இடத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி அடையாளமாக அது இருக்குன்னு. நீங்கள் சென்னைக்கு வந்தீங்கன்னா ஒரு 4-5 இடம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க, யார் வீடு அப்படி சொன்னால் அன்னை இல்லத்தை, இந்த போக் ரோடில் நடிகர் திலகத்தோட வீடு பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு அடையாளமாக இருந்துச்சு. இப்போ இந்த ஏரியாவுக்கு அட்ரஸ் சொல்லணும் அப்படின்னா சிவாஜி வீட்டுக்கு எந்த பக்கம் அப்படின்னு கேட்பாங்க. இது 97 அவருடைய பெயரில் போக் ரோடுன்றது தான் செவாலியர் சிவாஜி கணேசன் சாலைன்னு ஒரு செவாலியர் விருது வாங்குறப்ப பண்ணாங்க. செவாலியர் சிவாஜி கணேசன் சாலைன்னு பண்ணாங்க. அந்த வீடு அப்படி இருக்கும் பொழுது அதில் உள்ளே போனீங்கனாலே ஒரு நல்ல கலை நுட்பம் வாய்ந்ததாக பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வீடு, அதற்கப்புறம் வந்து ஒரு நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்களேன். இப்போ நாங்கள் வந்து வீட்டு காம்பவுண்டு வெளியே தான் பார்த்துருக்கோம். இந்த பக்கம் ஒரு பிள்ளையார் கோவில் இருக்கும், கேட் இருக்கும். இப்போ கேட்டுக்குள்ளே போனது வந்து எப்படி இருக்குது, அதை கொஞ்சம் கேட் உள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வெளியில் பிள்ளையார் கோவில். எதற்குன்னா அவர் எப்போவுமே வந்து வெளியில் ஷூட்டிங்கோ அல்லது வெளியில் கிளம்பும் பொழுது அந்த பிள்ளையார் கோவிலுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு தான் வெளியில் வந்து தான் கும்பிடுவார். வெளியில் வந்து கும்பிட்டுட்டு போயிட்டு அப்புறம் கிளம்புவார். அதுதான் எப்பொழுதுமே அவருடைய வழக்கம். அதனால் அங்கேயே ஒரு பிள்ளையார் கோவில் ஒன்று செட் பண்ணி அது பண்ணியிருந்தாங்க. உள்ளே போய் நுழைஞ்சிங்கனாலே
முதல்ல ஒரு ஹால் இருக்கும். முதல்ல ஹாலில் அவர் இது பண்ண ஒரு புலி இது பண்ணி வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக அந்த அவரே ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லி அந்த காலத்துலலாம் இது கிடையாது, தடை இது கிடையாது. அதை இது பண்ணி ஒரு புலி செஞ்சு அந்த ஹாலில் புலி ஹால்னே சொல்லுவோம் நாங்கள் அப்போல்லாம். அந்த ஹாலை பேரே புலி ஹால்னு சொல்லுவோம். ஏன்னா புலி போன உடனே அந்த புலி நிற்கும், அப்படியே பார்க்குற மாதிரி திடீர்னு நேச்சுரலாக இருக்கும். ஓகே. அந்த இதுவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செஞ்சு அப்படி வச்சுருப்பாங்க. அந்த தோலை உரிச்சு மேலே போட்டு இது பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஹாலில். அதில் விசிட்டர்ஸ் உட்கார்றதுக்கு இந்த பக்கம் 4 பக்கம் சேர் இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஹால் இருக்கும். மெயின் ஹாலில் தான் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய படம் ஒன்று, நடிகர் திலகத்தோட படம் ஒன்று வச்சு யாரும் வந்தால் அஞ்சலி செலுத்துறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ ஒரு பெரிய படம் வச்சு அந்த இடத்துல தான் உட்காருவார். ஹாலில் தான் அவர் எப்பொழுதுமே. ஏன்னா பெருசாக இருக்கும், சுற்றிலும் எந்த பக்கத்துலேருந்து யார் வந்தாலும் பார்க்கலாம். ஏன்னா இந்த பக்கம் ரூம்ஸ் இருக்கும், இந்த பக்கம் ரூம்ஸ் இருக்கும், ஏற்ற மாதிரி எல்லாம் இருக்கும். யார் எங்கேருந்து இறங்கி வந்தாலும் அவரை பார்க்காம போக முடியாது. அது மாதிரி அந்த கரெக்டாக அந்த இடத்துல ஹாலில் உட்காந்துருப்பார். அது பார்க்குற மாதிரி உட்காந்துருப்பார். யார் போனாலும் அவங்கள்ட்ட சொல்லிட்டு போவாங்க, வந்து தாத்தா அப்படின்னு சொல்லி வந்துட்டு போவாங்க, பார்த்துட்டு போவாங்க. ஒரு பாட்டு உட்காந்துருப்பார். அப்படி இருக்கிற அந்த பிஸியாக இல்லாத காலகட்டத்தில் நான் சொல்கிறேன். பிஸியாக இருந்த காலகட்டத்தில் அவர் உட்காரத்துக்கே நேரம் கிடையாது, அது வேறு. போய் ஹாலுக்கு லெஃப்ட்டில் மேலே ஏறினீங்கன்னா அது ஒரு மரப்படிக்கட்டு ஒன்று செஞ்சுருந்தாங்க. மரத்தினால செஞ்ச ஒரு படிக்கட்டு இருக்கும் மேலே போகிறதுக்கு. அதில் ஏறினாலே நல்லாயிருக்கும். நீங்கள் அவர் ஏறினப்போ அந்த சினிமாவில் வர மாதிரியே இருக்கும். நீங்கள் அந்த மரப்படிக்கட்டில் ஏறினா ஷூ போட்டு ஏறினீங்கன்னா டக் டக் சவுண்டு வரும். அந்த மாதிரி ஒரு சவுண்டு வர்ற நாங்கள் உள்ளே போகிறப்ப செப்பல் இல்லாமல் போவோம். அவர் ஷூவோ இதுவோ போட்டுட்டு ஏறினார்னா அந்த சவுண்டோடு இருக்கும். அதில் ஒரு லைஃப் சைஸ் அவருடைய படம் ஒன்று பெருசாக மாட்டிருக்கும். அவர் நிற்கிற மாதிரி ஒரு படம் பெருசாக மேலே ஏறுறப்ப மாட்டிருக்கும். மேலே ஏறினீங்கன்னா அவருடைய இன்னொரு அவர் விசிட்டர்ஸ் பார்க்குற ஹால், மேலே ஹால் அவர் மேலேயே பார்க்குறதுக்கு. அதற்கு மேலே பெட்ரூம், அவரோட பெட்ரூம் இருக்கும். இப்படி தான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு ரூம் இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் 2-3 ரூமு இதெல்லாம் போட்டு அவங்க அப்பா தான் ரெடி பண்ணி இன்னொரு 2 ரூமு, இன்னொரு இது கீழேயே அந்த ஹாலுக்கு இந்த பக்கம் பூஜை ரூமு ஒன்று இருக்கும். பெரிய பூஜை ரூம் இருக்கும். ஒரு டைனிங் ஹால் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஹால் இருக்கும் டைனிங் ஹாலில். ஏன்னா 50 பேருன்றது எதுக்காக அப்படின்னு சொன்னால், ஒரு சண்டே ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, எப்பொழுதும் எல்லாரும் சகோதரிகள், சகோதரர்கள், அண்ணன் பசங்க, தம்பி பசங்க இவங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அந்த டைனிங் ஹால் ஃபுல்லாக இருக்கும். எல்லாரும் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க. சண்டே ஆச்சுன்னா எல்லாம் வந்துடுவாங்க. ஏன்னா சண்டே மேக்ஸிமம் ஒரு ஷூட்டிங் இருக்காது, இல்லாமல் இருந்தாக்க அவரும் இருப்பார். ஃபுல்லாக உட்காந்து சாப்பிடுவாங்க. அது மாதிரி இவர் ஷூட்டிங்க்கு போகிறாரு அப்படின்னு சொன்னாக்க, எங்கேயாவது போனால் ஏதாவது ஒரு நாள் சாப்பாடு அவங்களுக்கெல்லாம் அங்கே ஆக்டர்ஸ் இவங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் இங்கேருந்து ஒரு வீட்டிலேருந்து பிரியாணி இந்த மாதிரி போகும். ஒரு வீட்டிலேருந்து சாப்பாடு போகும். இவர் வீட்டிலேருந்து வருதுனாலே எல்லாம் ஸ்பெஷல்னு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் இன்னைக்கு சிவாஜி வீட்டு பிரியாணி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவிற்கு அவங்க வீட்டில் சாப்பாடும் ஸ்பெஷல். சாப்பாடும் சண்டே இதுன்னு கிடையாது. எல்லாருக்கும் வரவங்களாம் நீங்கள் சாதாரண ஆளாக இருந்தால் கூட அங்கே போய் இது பண்ணி போய் சாப்பிட்டுட்டு போகிற மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். அது அவர் வெளியில் சொல்லலை, நான் சாப்பாடு போட்டேன் எல்லாரும் போனவங்கலாம் சாப்பாடு சாப்பிட்டாங்கன்றத சொல்கிறது இல்லையே தவிர, பட் வந்து அங்கே போயிட்டு சாப்பிடாம வர மாட்டாங்க யாரும். அந்த மாதிரி நல்ல விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்ற ஒரு இவர் தான். இதுலேருந்தெல்லாம் அவருக்கு ஐரை மீன், அந்த சின்ன மீன் ஒன்று அது பிடிக்கும்ன்றதுக்காக மதுரையிலேருந்து குழம்பு செஞ்சு வைகையில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு மறுபடியும் திரும்பி போயிடுவாங்க. ஒருத்தர் கொண்டு கொடுப்பார், வீட்டுக்கு கொடுத்துட்டு போவார். அந்த 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 அளவிற்கெல்லாம் நல்லா ருசியாக இது பண்ணி சாப்பிட்றது இது பண்ணுறதுலாம் எந்த வித குறையும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு தான். அதற்கு பிறகு இந்த வீடை தவிர அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வர்றவங்களுக்கு தங்குறதுக்கு இது மாதிரி உள்ளதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. இன்னும் ஒரு பக்கம் வந்து ஒரு சின்ன ப்ரீவியூ தேட்டர் மாதிரி வச்சுருந்தாங்க, ஒன்று கட்டினாங்க. இப்போ வந்து அது ஒன்று கார் பார்க்கு, ஒன்று வேறு எதாவது மாற்றிருக்காங்க. ஒரு ப்ரீவியூ தேட்டர் மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று செஞ்சுருந்தாங்க. இவங்களே பார்க்குறதுக்கு இது பண்ணுறதுக்கெல்லாம் போடணுன்ட்டு ஒன்று சின்னதாக ஒன்று ரெடி பண்ணியிருந்தாங்க. ரெண்டாவது கெஸ்ட் ஹவுஸ்ன்றது மெயினாக பார்த்தீங்கன்னா, இவர்களுடைய நண்பர்கள் இவங்க வரவங்கள பெருசாக ஹோட்டலில் தங்க மாட்டாங்க. எல்லாம் இவங்க வீட்டில் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இங்கே தங்கிட்டு இது மாதிரி போகிறவங்க. குறிப்பாக லதா மங்கேஷ்கர் வந்து இவங்க வீட்டுக்கு வந்தால் இங்கே தான் தங்குவாங்க. சென்னை வந்தாக்கா இவர் வீட்டில் கெஸ்ட் ஹவுஸில் தங்கிட்டு இங்கே சாப்பிட்டு அதான் போவாங்க. அவங்களுக்கு ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சென்னை வந்தாலாம் அப்படின்னு அண்ணன் தங்கையாக தான் பழகுவாங்க, அண்ணான் தான் கூப்பிடுவாங்க லதா மங்கேஷ்கர். அந்த அளவிற்கு பாசமாக உள்ளவங்க. அந்த வீட்டை பொறுத்தவரை விசிட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அகில இந்திய தலைவர்களிலிருந்து மாநில தலைவர்கள் வரை, ஆல் இண்டியா ஆக்டர்ஸ்லேருந்து மாநில எல்லாரும் இங்கே உள்ள ஆக்டர்ஸ் வரைக்கும் எல்லாரும் விசிட் பண்ணியிருக்காங்க. அங்கே பிரேம் நசீர்லேருந்து இந்த எல்லா நார்த் இந்தியன் ஆக்டர்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. பெரிய பெரிய ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் கடைசியாக இருந்து நேரில் வந்து இவருடைய பர்த்டே விஷ் பண்ணது 1975 அக்டோபர் 1ஆம் தேதி இவருடைய பிறந்த நாளைக்கு தான். அது மாதிரி எல்லாரும் கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதாலேருந்து என்டிஆர், கர்நாடக முதல்வர்கள்
வெஸ்ட் பெங்கால் முதல்வர் ஜோதி பாசு இது மாதிரி அத்தனை பேரும் விசிட் பண்ணியிருக்காங்க. விசிட் பண்ணி ஒரு டீயோ அல்லது வேற ஏதோ ஒரு சாப்பாடோ அங்கே வந்து சாப்பிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு அது ஒரு ஃபெமிலியரான ஒரு இல்லமாக தான் இருந்திருக்கு. ஒரு பர்த்டே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அக்டோபர் 1 அப்படிங்கிறது எங்கள் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு திருவிழா. அக்டோபர் 1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த ஊரில் இருந்தாலும் வந்துடுவாங்க, இங்கே வந்துடுவாங்க. வந்துட்டு அவர் மார்னிங் வந்துட்டாருன்னா காலைல குளிச்சுட்டு இதெல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வந்து உட்காந்தாருன்னா ஒரு சின்ன ஸ்டேஜ் ஒன்று போட்டிருப்பாங்க. முன்னாடி ஏறினோன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன ஸ்டேஜ் போட்டு அப்படி போய் எல்லா ரசிகர்கள் வர மாதிரி 2 கேட் இருக்குல்ல, இப்படி கேட் வந்து அப்படி போகிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பாண்டி பஜார் வரைக்கும் கியூ நிற்கும் எப்பொழுதும் அவருடைய வீட்டுக்கு போய் பார்க்கறதுக்கு. நாள் ஃபுல்லாக உட்காந்துருப்பாரு. ஆனால் எல்லாத்தையும் பார்க்கணும், எல்லாத்தையும் பார்க்கணும், ஓகே, எல்லாத்தையும் ஒரு பார்க்கணும். ஹாஃப் அன் அவர் பார்த்துட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கிடையாது. நாள் ஃபுல்லாக அந்த ரசிகர்கள் எல்லாம் பார்த்துட்டு முடிக்கிற வரைக்கும் உட்காந்துருப்பார். ஃபுல்லாக உட்காந்துருப்பார். வந்து இது பண்ணி பார்த்துட்டு எல்லா ஊர்லேருந்தும் வரவங்க பார்க்குற வரைக்கும் போக மாட்டார். அது ஒரு கஷ்டம், அந்த இதாக வச்சுருந்தார், அது ஒரு கடமையாக வச்சுருந்தார். அது சொல்லுவார். அது எனக்கு என்னென்னா, இந்த நாளில் என்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதுன்றதை விட ரசிகர்களை பார்க்குறதுல எனக்கு ஒரு சந்தோஷம், அவங்க என்ன ஒரு நாள் பார்க்குறதுல அவங்களுக்கு சந்தோஷம், அதுக்காகத்தான் நான் இந்த பிறந்த நாளை கொண்டாடுறேன்னு அவர் சொல்லுவார். பிறந்தநாளே கொண்டாடுறேன். அவர் இருந்த வரைக்கும் அந்த பிறந்தநாள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா அது ஒரு திருவிழா மாதிரி தான் இருக்கும். அது முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணுறது, ரத்த தானம் கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கும். அது பாட்டுக்கு ஒரு நடக்கும். ஆனால் பாண்டி பஜார் வரைக்கும் கியூ நிற்கும். நான் ரெகுலராக பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு பிறந்தநாளை கொண்டாடிருக்காரு. அந்த அந்த வீடுங்கிறது அந்த பிறந்தநாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கோலாகலமாக இருக்கும். வெளியில் அந்த லான் இருக்கும், லான் ஃபுல்லாக ஒரே இதாக இருக்கும். முடித்த பிறகு எல்லாம் போன பிறகு அந்த லான்லாம் மறுபடியும் அவங்க ரெடி பண்ணணும், வேறு வழி கிடையாது, பண்ணி தான் ஆகணும். அந்த அளவிற்கு ரசிகர்கள் ஆர்வம் தானே, ரசிகர்களுடைய ஆர்வம் தானே. அந்த அளவுக்கு அந்த ரசிகர்களுடைய ஒரு அங்கமாக தான் அந்த அன்னை இல்லம்ன்றது பார்க்குறேன். இன்னொரு குறிப்பை சொல்லணும். அன்னை இல்லம்னு அதை கட்டிட்டாங்க, எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. குடி வருவதற்கு முன்னாடி தன்னுடைய சிம்பாலிக்காக ஏதாவது ஒன்று அந்த வீட்டில் வைக்கணும் அப்படின்னு ஒரு நடிகர் திலகம் முடிவு பண்ணுறார். முடிவு பண்ணுறப்ப அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் படிக்கலை அப்படிங்கிற ஒரு குறை அவருக்கு, மனக்குறை இருந்துச்சு. நாம் படிக்கவில்லை அப்படின்னு சொல்லி. அவருடைய பிரபு ராம்குமார் அவர்களாக இருந்தால் கூட அவங்களும் பெரிய படிப்புன்னு சொல்ல முடியாது, நீங்கள் படித்தார்கள் என்பது வேறு. ஆனாலும் அந்த குறையை நீக்கிறதுக்கு அவருடைய தம்பியை கூட போய் ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வச்சார். அது மாதிரி தம்பி பசங்க, அண்ணன் பசங்க அவங்களெல்லாம் கூட ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வச்சார். அதே மாதிரி கல்வி என்று சொன்னால் யாராக இருந்தாலும் அவர்கிட்டேருந்து உதவியை வாங்கியிருக்காங்க நிறையா பேர். கல்லூரியில் சேர்றதுக்கு பணம் இல்லை, இது பண்ணல, இது மாதிரி பணங்கள்லாம் இருந்ததுன்னா அதை வெளியில் சொல்ல மாட்டார். அது மாதிரி நிறையா உதவி பண்ணியிருக்காரு. கல்விக்கு அப்படின்னு சொன்னால் நிறையா உதவி செய்யணும் அப்படின்னு அவர் மனசில் எப்பொழுதுமே உண்டு. அதுதான் காமராஜர் வந்து முதல்ல சத்துணவு திட்டம் அறிவித்த பொழுது முதல்ல கொண்டு போய் 1 லட்சம் கொடுத்தது அவர் தான். தமிழ்நாட்டில் காமராஜர் மதிய உணவு திட்டம்னு அறிவித்த உடனே 1 லட்சம் கொடுத்தார். அதே மாதிரி அகில இந்திய அளவில் பிரதமர் நேரு அகில இந்திய அளவில் சத்துணவு திட்டம்னு அறிவிக்கிறார். அதுக்கும் 1 லட்சம் கொண்டு போய் முதல்ல கொடுத்தது அப்போ தான். அது 1 லட்சம்ன்றது நான் 50s 60s சொல்கிறேன். 1 லட்சம் கொண்டு போய் கொடுத்த முதல் ஆள் இவர் தான். அதனால் அந்த கல்விக்குன்னா உடனே கல்விக்கு, அது மாதிரி தேசத்துக்கு அப்படின்னா ஒரு எதாக இருந்தாலும் போர் அப்படின்னா எல்லா போருக்கும் ஒரு நிதி உதவி பண்ணியிருக்காரு. இந்தியா சந்தித்த அனைத்து போர்களுக்கும் நிதி உதவி செஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு உள்ளவர். அந்த கல்வியை பற்றி சொல்லும் பொழுது அந்த குறை இருக்கிறதுனால அவருக்கு படிப்பு மேலே ஒரு பெரிய அக்கறை, எல்லோரும் படிக்கணும் அப்படிங்கிறது. அதனால தான் என்ன பண்ணார், மேலே வீட்டுக்கு மேலே வந்து ஒரு சிறுவன் படிக்கிற மாதிரி, ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி ஒரு சிம்பல் வச்சுருக்காரு. இன்றைக்கி இருக்கு, நீங்கள் பார்க்கலாம். ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி ஒரு சிறுவன் பொம்மை அங்கே மேலே டாப்பில் வச்சுருக்காரு. அதை வச்சு தான் அந்த வீட்டை உருவாக்கினார். இதுதான் அந்த வீட்டுடைய ஒரு வரலாறு அப்படின்னு சொன்னால் அதைத்தான் நம்ம குறிப்பிட முடியும். இது அந்த அந்த பரம்பரையில் இன்றைக்கும் அந்த வீட்டை கட்டி காக்கிறது, இது பண்ணுறது, இதெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கும் சகோதரர்கள் அங்கே ஒன்றாக இருக்காங்க, பேரன் பேத்திகள் ஒன்றாக இருக்காங்க, எல்லாரும் ஒன்றாக தான் இருக்காங்க. அது ஒரு சிம்பிள் ஆஃப் யூனிட்டி அப்படின்னு சொல்லலாம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்னு படத்தில் பாட்டு வரும். அதை உண்மையிலேயே நிரூபித்து ஒரு கூட்டு குடும்பம் அப்படின்னா இன்றைக்கும் சிவாஜி குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட்டு குடும்பமாக இருந்து அதை இது பண்ணார் அப்படின்னு சொன்னால் அதை அவங்க குடும்பத்தை சொல்லுவாங்க. இன்றைக்கும் அது தொடர்ந்து கொண்டு இருக்கிறதுல எங்களை பொறுத்த வரைக்கும் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி. தான் சொல்ல முடியும். இப்போ சிவாஜி அவர்களோட நிறைய உரையாடி இருப்பீங்க இல்லையா? எந்த உரையாடல் உங்களுக்கு இன்னைக்கு நினச்சா கூட அது வந்து என் மனசில் நினைவுகளாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க? நம்ம நிறையா இதை சொல்லலாம், எதையும் மறைக்க முடியாது. என்னால் நிறையா மறைக்க முடியாத நிறைய சம்பவங்கள் இருக்குது. ஏன்னா நிறையா இடத்துல போயிருக்கேன் நான். அவரோட சில இடங்கள் பயணிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சிக்கு போகிறப்ப கூட போவேன். உடன் போகிறப்ப எல்லா இடத்தையும் ஞாபகம் வச்சுருப்பார். இந்த இடத்துல அப்படியே வந்தோம்னா மயிலாப்பூர் கிட்ட வந்தோம்னா இந்த இடத்துல தான் நான் இந்த ரூம் எடுத்து தங்கியிருந்தேன்,
அப்படின்னு சொல்லுவார். ஒரு இந்த காலகட்டத்தில் அப்படிம்பார். அதே மாதிரி ஒரு இதில் வர்றப்ப ராஜா அண்ணாமலை மன்றத்தில் ஒரு நிகழ்ச்சி முடிச்சுட்டு வர்றப்ப அந்த சென்ட்ரல் பக்கத்தில் வர்றப்ப அந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ஒத்தைவாடை தேட்டர்னு இருந்துச்சு சொல்கிறார். எனக்கு சொல்கிறாரு, ஒத்தவாடை தேட்டர்னு இருந்துச்சு, நானும் அண்ணன் எம்ஜிஆரும் இதில் நாடகத்தில் நடிச்சிருக்கோம். அங்கே 2 பேரும் சேர்ந்து நடிச்சுட்டு நடந்தே வருவாங்களாம். இங்கேருந்து நடந்து எல்லிஸ் ரோடில் ரூமா. இப்போ இருக்குல்ல அந்த சாந்தி தேட்டர் பேக் சைடு இருக்கும்ல, எல்லிஸ் ரோடுன்னு இருக்குல்ல, அங்கே தான் ரூம் எடுத்தாங்கிருந்தாங்க. அங்கேருந்து நடந்து வருவாங்களாம். சென்ட்ரல்லேருந்து நடந்து வந்துட்டு சிந்தாதிரிப்பேட்டையில் பால் சாப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வருவாங்களாம். நைட்டு 1 மணிக்கு வருவோம், ரூமுக்கு வருவோம் 1 மணி 1:30 மணிக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா டாக்ஸி அந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் காசு இருந்திருக்காது. ஆமா, இளமை ரொம்ப வறுமையெல்லாம் இருந்துச்சு 2 பேருக்குமே. எம்ஜிஆர் அவர்களுக்கும் அப்படிதான் இருந்துச்சு, இருந்திருக்காங்க சிவாஜி அவர்களுக்கும் அப்படிதான். ஆமாம் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் வருவோம் அப்படிம்பாரு. என்ன பொறுத்தவரையும் அவர் யாரையும் நீங்கள் இன்னைக்கு பிரதீப் இருக்கார் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு நான் உங்களை வந்து அவர் இவர்னு நான் உங்கள் முன்னாடி சொல்லலாம். போன பிறகு கூட வேற மாதிரி பேசலாம். கரெக்ட். உங்களுக்கு முகத்துக்கு பின்னாடி ஒன்று உங்களை அவன் இவன் என்றோ அல்லது வேற ஏதோ சொல்லி சொல்லலாம். ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் நேரில் என்ன சொல்கிறாரோ அதுதான் மறைமுகமாக இருந்தாலும் அண்ணன்னா அண்ணன் தான் கடைசி வரைக்கும். அண்ணன் தான் சொல்லுவார். அது இவரே கூட பிரபு சாரை கூட ஒரு தடவை சொல்லியிருக்காரு. அவர் ஏதோ ஒன்று சொன்னப்போ எம்ஜிஆரை பார்த்துட்டு வந்தேன்னு சும்மா சொன்னாராம். என்ன எம்ஜிஆரை பார்த்துட்டு வந்தேன்னு சும்மா சொல்கிறேனே இது அப்படின்னு சொல்லி பெரியப்பான்னு சொல்லு அப்படின்னு, அந்த மாதிரி சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னார். பெரியப்பா போய் பார்த்துட்டு வந்தேன், பெரியப்பா எம்ஜிஆர் பார்த்தேன்னு சொல்லு, அது அடைமொழியோட சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். அதாவது எம்ஜிஆர் அவர்களுக்கும் சிவாஜி அவர்களுக்கும் அந்த நட்பு எப்படி எந்த அளவு ஆழமானது? இல்லை திரையுலகில் போட்டி அது வேற. ஆனால் நட்புங்கிறதுல ரொம்ப ஆழமாக தான் இருந்துச்சு. ஏன்னா இவங்க அவங்க அம்மாவும் ஒன்றா இருந்திருக்காங்க. சாப்பாடு இவங்க போய் அவருக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க, அவங்க சாப்பாடு போட்டிருக்காங்க. கலைஞருமே கலைஞருமே அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. எல்லாருமே அந்த காலகட்டத்தில் ஒன்றா இருந்தவங்க தானே. அதில் உணவு இருந்ததுல இந்த கடைசியில் அன்னை ராஜாமணி அம்மையார் இது பண்ணப்போ அவங்களுக்கு தோட்டத்தில் சிலை வச்சார். சிவாஜி அவர்கள் வந்து சிலை வச்சு எம்ஜிஆரை வச்சு தான் திறந்தார். அதுலேருந்து பற்று எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். எம்ஜிஆராக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி. கலைஞர் முதலமைச்சரான பிறகு ஒரு தடவை பார்க்க போகிறார். நான் ஒரு தடவை கூட போனேன். நான் கோபாலபுரத்துக்கு போகிறார். முதலமைச்சரானவொன்னே 89 முதலமைச்சரானவொன்னே கோபாலபுரத்துக்கு போகிறார். கீழே அவர் டிஜிபி, சீஃப் செக்ரட்டரி எல்லாம் உட்காந்துருக்காங்க. நேராக மேலே போயிட்டார். அவர் மாடிக்கு நேராக போயிட்டார். நான் கீழே இருந்தேன், நேராக மாடிக்கு போயிட்டார். இங்கே மூணாக்கானா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு போய் மேலே போயிட்டார். இங்கே மேலே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு மேலே போயிட்டார். யாரும் நிறுத்த மாட்டாங்க. ஏன்னா அவங்க குடும்பம் அது வந்து குடும்ப உறுப்பினர் மாதிரி. அது அங்கே இதிலெல்லாம் வந்து குடும்ப உறுப்பினர் மாதிரி. மேலே போயிட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசிகிட்டு இருந்திருப்பார். வந்து கலைஞர் வந்து கீழே வரைக்கும் இறக்கி விட்டு போனார். ஸ்டெப்ஸ் வரைக்கும் இறக்கி விட்டு போனார். அந்த அளவுக்கு பாசத்தை வந்து கடைசி வரைக்கும் எல்லாம் இருந்தாங்கன்றதை பார்க்க முடியுது. நம்ம அந்த காலகட்டங்களில் வெறும் திரையுலக உறவுன்றதை தாண்டி குடும்ப உறவாக பழகியிருக்காங்க ஒவ்வொருத்தரும். அண்ணன் தம்பி, பெரியப்பா பெரியம்மா, அந்த மாதிரி. இன்னொன்று இந்த அன்னை இல்லம்ன்றதுக்கும் அந்த பெயர் காரணம் வந்து அவர் அம்மா மேலே என்ன பெயர் வைக்கணுங்கிறதப்ப அன்னை ராஜாமணி அம்மையார். ஏனென்றால் அப்பா வந்து இறந்துடுறாங்க. அதுக்கு பிறகு அம்மா தான் கூட இருக்காங்க. அம்மா வந்து எப்படியெல்லாம் அவரோட சுயசரிதையிலேயே குறிப்பிட்டிருக்காரு. அம்மா வந்து எங்களெல்லாம் எப்படி, ஏன்னா இவர் பிறக்கிறப்ப தந்தை வந்து ஜெயிலில் இருக்கார். பிறக்கிறப்ப வந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சிறைக்கு செல்றாரு. இதில் விழுப்புரத்தில் இதில் தண்டவாளத்துக்கு வெடிகுண்டி வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு அவரை கைது பண்ணுறாங்க. சிறைக்கு போயிடுறாரு. அடுத்தது 4 வயசுல தான் திரும்பி வந்து பார்க்குறாரு. 4வது வயசுல தான் முதல்ல அப்பா முகத்தை பார்த்தேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 7 வயசுல வீட்டை விட்டு வெளில ஓடி வந்துடுறாரு. 7 வயசு 8 வயசுக்கே வீட்டை விட்டு வெளில வந்துடுறாரு. அப்புறம் நடிப்பு அப்போ தான் பார்க்குறாங்க. மறுபடியும் திரும்ப நாடகத்தில் வந்து இது பண்ணி பெரிய ஆளான பிறகு தான் திரும்ப குடும்பம் ஒன்று சேர்க்கிறது. ஏன்னா 4 சகோதரர்கள் எல்லாம் இருக்கிறப்ப குடும்பம் வறுமையில் இருக்குது. அவங்க அப்பாவும் ஜெயிலுக்கு போயிட்டாருன்றப்ப வறுமையில் இருக்குது. அவங்க அம்மா வந்து சங்கிலியாண்டபுரம் திருச்சிக்கு இடம்பெயர்ந்து விழுப்புரத்துலேருந்து தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணாங்கன்னு சுயசரிதையில் குறிப்பிட்டிருக்காரு. அந்த பற்று இப்போ நம்ம அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க நம்மளெல்லாம் வளர்க்குறதுக்குங்கிறதுனால அந்த அன்னை மேலே ரொம்ப அவருக்கு பற்று. அதனால தான் அந்த வீட்டுக்கு பேரையும் அன்னை இல்லம் அப்படிங்கிற ஒரு பெயரை வைக்கிறார். இப்போ சிவாஜி அவர்கள் மறைந்த அந்த நாள் அப்போ அந்த ஏரியாவே ஒரு மாதிரி கூட்டம் நிறைஞ்சிருந்துச்சு. அவருடைய பூத உடல் எடுத்துகிட்டு போகிறப்ப மழையெல்லாம் பெஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி நிறையா சொல்லுவாங்க. அந்த கடைசி நாள், அந்த அவருடைய இறுதி நாள், அந்த ஒரு வீட்டில் அன்னை இல்லத்தில் அவருடைய உடலை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
அது எப்படி இருந்துச்சு அந்த நாள்? மக்கள்லாம் எந்த அளவுக்கு வந்து அவர வந்து வழி அனுப்புனாங்க? நீங்கள் சொல்லுவாங்க, அது கூட சொல்லுவாங்க. அண்ணா அவர்கள் மறைவப்ப ரொம்ப கூட்டம் இருந்துச்சு. பெரிய கூட்டம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு. அந்த அளவிற்கான கூட்டம், அதுக்கு அதிகமான கூட்டம்னே சொல்லுவேன். ஏன்னா இது வந்து இன்னொன்று ஒரு கம்யூனிகேஷன்லாம் அப்போ வந்து அதிகம் தொலைக்காட்சி எல்லாம் கிடையாது. ம், ம். இப்போ மாதிரி கிடையாது. அப்போ வந்து ஏதோ அந்த சன் டிவி மட்டும்தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஐ தாட் அவங்க மட்டும்தான் லைவ்னு போட்டாங்க. உணர்ச்சி பூர்வமான கூட்டம் பார்த்தேங்க. அங்கே வந்தவங்க யாரோ தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தரை இழந்த மாதிரி உள்ள ஃபீலிங் இருந்ததை பார்த்தேன். ஏன்னா அவர் வந்து அப்போ அரசியலில் கிடையாது. ம், ம். அப்போ வந்து அரசியலை விட்டு விலகி அவர் ஓய்வில் தான் இருந்தார். ரெண்டாவது ஒரு பீக்கில் உள்ள ஒரு நடிகர்னு கிடையாது அப்போ அந்த இதில். ஆனாலும் அவர் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தர் துயரமடைஞ்சதை பார்த்தேன். நீங்கள் பல பேர் வர முடியாமல் தான் இருந்தவங்க கூட என்கிட்ட அந்த உணர்வுகளெல்லாம் பகிர்ந்துருக்காங்க. நிறையா அதுக்கு பிறகு கூட. நான் டிவியில் உட்காந்து பார்த்தேன். எங்கள் அப்பா 2 நாள் சாப்பிடல அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. ம், ம், ம். அந்த மறைவுக்காக எங்கள் அப்பா 2 நாள் சாப்பிடல, எங்கள் அம்மா 1 நாள் சாப்பிடவே இல்லை. அந்த மாதிரி சொன்னவங்கலாம் என்கிட்ட இருக்காங்க அதுக்கப்புறம். ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் அவருடைய பாதிப்பு இருந்திருக்கு. ம், ம். இப்பயுமே நடிக்கிற எல்லாருக்கும் அவரோட பாதிப்பு இல்லாம நடிக்க முடியாது. நடிகர்களுக்கு பாதிப்பு இருக்கு. இப்பவுமே நீங்க குடும்பத்தில் தொலைக்காட்சி இதில் பார்த்தீங்கன்னா பழைய படங்கள் பார்த்தீங்கன்னா இவரோட படம் தானே வந்துட்டு இருக்கு. கரெக்ட். இன்னைக்கு டிஜிட்டலைஸ் பண்ணி பாடுற படங்கள்ல அப்பயும் பாசமலர் ரகத்துல மறுக்க முடியாத ஒரு படம் இல்ல. பராசக்தி இன்ன வரைக்கும் பேசுறோமே. நீங்க அதைத்தானே பேசுறோம் நம்ம. ஒவ்வொரு படத்துக்குமே அது ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஒவ்வொரு படங்கள் இருக்கு எல்லாமே. கட்டபொம்மன் எடுத்துக்கலாம். எல்லாமே நீங்க அவரை எந்த இதுவுமே கால் பதிக்காத இடம் கிடையாது. நீங்க அந்த டிபார்ட்மெண்ட்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி திரையுலகில் டிபார்ட்மெண்ட்டாக பிரித்தோம்னா நீங்கள் எதையுமே தொடாமல் விடல. நீங்கள் இந்து பண்டிகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஊர்லலாம் எனக்கு மனப்பாடமே ஆகிடுச்சு. அந்த திருவிளையாடல் இது போட்டுருவாங்க, ஆடியோ திருவிளையாடல் கேசட் போட்டுருவாங்க. அது கூட ஓடிட்டு இருக்கும். 3 மாதம் 3 தடவை ஓடும், 3 மணி நேரம் ஓடும். ஆனால் அது மனப்பாடமே ஆகிடும். திருப்பி திருப்பி போடுவாங்க. அது சரஸ்வதி சபதம் இதெல்லாம் வந்து ஓடும். இன்றைக்கும் இதில் ஒரு ரம்ஜான் அதுன்னா எல்லோரும் கொண்டாடுவோம் பாட்டை தான் கேட்க வேண்டியிருக்கு. டிவியில் போடுறாங்கல்ல. இன்றைக்கும் ஒரு கிறிஸ்தவ பண்டிகைகள் வந்ததுன்னா இவரோட ஞான ஒளியையும் பாதிரியார் வேஷத்தில் வர்றதையும் அந்த பாடல்களையும் தான் போடுறாங்க. உங்களுக்கு தேவனின் கோவிலிலே யாவரும் தீபங்களேன்னு பாட்டு போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாவற்றிலும் அதை விடுங்க. சுதந்திர போராட்ட வீரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டபொம்மன் அந்த பக்கம் சுதந்திரம் அடைவதற்கு முன்பு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தவர்களில் நிறையா இருக்காங்க. அதிலேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையா பகத்சிங்லேருந்து கட்டபொம்மன்லேருந்து எல்லாரையும் முன்னிறுத்தி நம்மள்கிட்ட காட்டினது இன்றைக்கும் அவர் தான். நான் ஒரு இடத்துல கூட பார்த்துருக்கேன். ஒரு 3rd ஸ்டாண்டர்டாக ஒரு இதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஃபோட்டோவில் இவர் படம் தான் இருந்தது. கட்டபொம்மனா உருவப்படுத்துறது இவரை தானே படுத்த வேண்டியிருந்துச்சு. வேறு யார் பார்த்துருக்க முடியாது. எனக்கு அதில் ஒரு சிறப்பாக சொல்லணும்னு சொன்னால் வஉசி வந்து இந்த காலகட்டங்களில் வாழ்ந்தவர். இந்த காலகட்டங்கள்னா இந்த நூற்றாண்டில் வாழ்ந்தவர். அவரை கொண்டு வர்றப்ப என்னென்னா தவறாக இருந்துடக்கூடாது. அந்த பாதிப்பு அவர் மாதிரி இல்லையேன்னு யாரும் சொல்லிடக்கூடாது. அதனால ரொம்ப மெனக்கிட்டு அவர் நடித்திருப்பார். ஒரு நிகழ்ச்சி நடக்குது, சிதம்பரம் வஉசி பிறந்த நாள் நடக்குது. சிவாஜி அவர்கள் கலந்துக்கிறாங்க. வஉசியுடைய பையன் வஉசி சுப்பிரமணியம் கலந்துக்கிறார். அதில் கலந்துக்கிறப்ப அவர் பேசுகிறார். பேசியெல்லாம் முடிச்ச பிறகு அவர் பேசுகிறாரு. நான் வந்து எங்கள் அப்பாவை சின்ன வயசுலேயே இழந்துட்டேன். முகம் கூட எனக்கு அவ்வளோவா நினைவில்லாத நேரத்தில் நான் இழந்துட்டேன். ஆனால் வந்து கப்பலோட்டிய தமிழன் பார்த்த பிறகு என்னுடைய தந்தையையே அதில் நான் பார்த்தேன். அந்த அளவிற்கு எனக்கு சிவாஜி தான் என்னுடைய தந்தையாக தெரிகிறார்னு சொன்னேன். அதை விட ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு பாராட்டுன்றது வேற எதுவும் இல்லைன்னு நான் நினைப்பேன். அவரே தன்னுடைய தந்தையை வந்து ஒரு பார்த்தார் அப்படிங்கிற ஒரு சொல்ற லெவலுக்கு இருக்குன்னா அதை விட ஒரு பாராட்டு வேற எதுவும் இப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களை பொறுத்த வரைக்கும் கோபாலபுர வீடு, எம்ஜிஆர் அவர்கள்னா ராமபுரம் தோட்டம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளேஸ் இருக்குது. ஜெயலலிதா அவர்கள்னா போயஸ் கார்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி சிவாஜி கணேசன் அப்படின்னா நம்மளுக்கு அன்னை இல்லம். இப்போ அப்படியேப்பட்ட ஒரு தமிழக வரலாற்றில் ஒரு முக்கியமான இடம் ஒரு ஜப்திக்கு உள்ளாகுது அப்படின்றப்ப அந்த செய்தியை கேட்குறப்ப ஒரு சிவாஜி ரசிகரா சிவாஜி அவர்களோட நீண்ட காலம் பயணிச்சிருக்கீங்கன்றப்ப அந்த செய்தி எப்படி நீங்கள் அதை உள்வாங்கினீங்க? முதல்ல இது வந்து இந்த ஊடகங்கள் வந்து கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் இதில் சரியாக நடந்துக்கலையோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப்னு வச்சுக்கிட்டு யூடியூபர்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இருக்காங்கன்றது ஒரு வேதனையை தான் நான் பதிவு பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். ஏன்னா அதில் தலைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க போட்ட தலைப்பெல்லாம் சிவாஜி வீடு ஜப்தி, சிவாஜி வந்து அவருடைய வீடு நடுத்தரு, சிவாஜி மகன்கள் நடுத்தரு, அது எதையோ அது தலைப்புன்னா சொல்ல முடியாத அளவிற்கு தலைப்பெல்லாம் போட்டு அவங்க யூடியூபர்ஸ் எல்லாம் அவங்க நேரில் பார்த்த மாதிரி பல செய்திகளை இன்னைக்கு ஜட்ஜு கூட என்ன சொல்லியிருக்காரு, அந்த இது என்ன சொல்லியிருக்காருன்னா
அவருக்கு உரிமை இல்லை, அவர் பிரபு அவர்களோட பேர்ல இருக்காது. ம், ம். சிவாஜி அவர்கள் வந்து இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, நீங்க அவர் உயிரோட இருந்த வரைக்கும் கூட்டு குடும்பமா அதெல்லாம் இருந்தாருன்றது ஒரு ஒரு பக்கம். அவர் மறைவிற்கு முன்பே எல்லோருக்கும் தெளிவாக உயில் எழுதி வைத்துவிட்டு தான் மறைந்திருக்கிறார். ஓகே. சொத்துக்கள் என்பதை எடுத்துக்கொண்டால் யாரும் நமக்கு பிறகு சிரமப்படக்கூடாது, அல்லது இதில் எதுவும் பிரச்சனைகள் வந்து விடக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு மட்டும், அவருடைய மகன்கள் மகள்கள், அது மட்டும் இல்லாம அண்ணன் தம்பி அவர்களுடைய பசங்களுக்கு முதற்கொண்டு உயில் எழுதி வச்சுட்டாரு. ஓகே. ம், ம், ம். அதை எல்லாவற்றையும் இப்போ திரு பிரபு அவர்கள் வந்து முன்னின்று எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி சரி பண்ணியிருக்காரு. சரி பண்ணி எல்லோருக்கும் கரெக்டான, அது நடுவில் கூட ஒரு செய்திகள்லாம் வந்துச்சு அவங்க சகோதரிகள் பற்றி. எல்லாவற்றையும் முன்னின்று அவர் எல்லாத்தையும் சரி 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 செய்தவர் இளைய திலகமாக இருக்கிற பிரபு அவர்கள் தான். அவர் பண்ணியிருக்காரு. அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இது அந்த உயில் படி பார்த்தீங்கன்னா, இந்த திரு பிரபு அவர்கள்ட்ட தான் இந்த வீடு அவருடைய வேற யாரும் ஷேர் கூட கிடையாது. அவருடைய பேர்லேயே இருக்கு, அவருடைய பேரில் பட்டாவே இருக்கு. ம், ம். அப்படிங்கிறப்ப நீங்க வாங்கின கடனுக்கு நான் கொடுக்க முடியாது. கரெக்ட். ம். அது அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட அது ஒரு நியாயமும் இல்ல. இல்ல. அது அவரவர்கள் வியாபாரம் தனியாக வந்த பிறகு ம், ம். நீங்க தனித்தனியாக அவர்கள் ஒன்றாக இருக்கலாம். ஆனா வியாபாரம் என்பது அல்லது வேற ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யும்போது அது தனியாக தான் இருக்க முடியும். ம், ம், ம். அதுல இவரை சம்மந்தப்படுத்துறதுல எந்த ஒரு நியாயமும் இல்லை. ரெண்டாவது, அந்த ஜட்ஜ்மெண்ட் வருது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குடியிருக்கிற வீட்டை ஜப்தி பண்ணுன்னு சொல்றாங்க. அது எல்லாமே சொல்லக்கூடியதுதான். இப்போ நான் ஒரு கடன் வாங்குறேன் அப்படின்னு சொன்னா, அந்த கடனுக்காக நீங்க ரெக்கவர் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா, உங்க சொந்தமான என்னுடைய property தான். என்னுடைய என்னுடைய அப்படி இல்லை, என்னுடைய ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதை ப்ராப்பர்ட்டியை ஜப்தி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ம், அவர் குடியிருக்கும் குடியிருக்கும் வீடுன்றது இவர் ராம்குமார் அவர்களும் அங்கேயே தான் இருக்கார். ம். அதனால அதை எடுத்துக்கிட்டாங்க. அவங்க உடனே குடியிருக்கும் வீடுனா இதுதான் சொல்லி போட்டாங்க. எல்லாவற்றையும் புலனாய்வு செய்து போடுற பத்திரிகைகள்லாம் ம், ம். அவர் குடியிருக்கும் வீடுன்னு சொல்றாங்க. அது யார் பேர்ல இருக்குன்னு ஆராய்ஞ்சிருக்கணுமா இல்லையா? வெரிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். ம். பண்ணியிருக்கணுமா இல்லையா? இல்லை கிளாரிஃபிகேஷன் கேட்டிருக்கணுமா இல்லையா? ஆனால் அவர்கள் செய்தியாக போடுறாங்க. சரி, அது செய்தி, அது போடுறது சரி, ஓகே செய்தி. அதற்கு பிறகு வர்ற செய்திகள்லாம் இருக்குது பாருங்கள், அந்த யூடியூபர்ஸ்னு பேசுகிறதெல்லாம் இருக்குது பாருங்கள், அவங்க ரொம்ப எல்லையை தாண்டுகிறாரதான் நான் நினைக்கிறேன். ம். அவங்களெல்லாம் ரொம்ப எல்லை தாண்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். இப்போதைக்கு அன்னை இல்லத்துக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை இல்லையா? இப்போதைக்குன்னு இல்லை, எப்போதுமே பிரச்சனை வராது. ம், ம். அதை பொறுத்தவரை அவர் பிரபு அவர்கள் பெயரில் இருக்கு, ம். அவர் இருக்காரு, அவர் குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காரு. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு நடிகராக, இன்னைக்கு நடிகர் திலகத்தோட பெயரை காப்பாற்றுற அளவுக்கு 200 படத்துக்கு மேலே நடித்து ஒரு சிறந்த நடிகராக அவர் இன்னைக்கும் கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அதற்கு பிறகு அவருடைய மகன் விக்ரம் பிரபு நடிச்சிட்டு இருக்காரு. மூன்றாவது தலைமுறையாக நடிச்சிட்டு இருக்காரு. அதனால அந்த அன்னை இல்லத்தை பொறுத்தவரை அவர்கள் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. ம். அந்த பெயரையும் அந்த இல்லத்தையும் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. அந்த ரசிகர்களுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அதை வந்து இந்த மாதிரி யூடியூப்ன்ற பேர்லையும் இந்த ஊடகங்கள் வந்து நியாயமான முறையில் விமர்சனங்களையோ அதையோ முன்வைக்கணும். சித்தரிக்க வேணாம், தவறா சித்தரிக்க வேணாம், இருக்கிற செய்தியை போடலாம். ம், ம். நீங்கள் ஜப்தின்னு போட்ட செய்தி கூட சரி 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 வீடுன்றப்ப நீங்கள் எடுத்து போட்டீங்கன்னு சொல்லலாம். அதை வந்து நீங்களா கிரியேட் பண்ணி ம், ம். வேற ஒரு செய்தியை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஒருத்தர் நோட்டீஸ் ஒட்டிட்டாங்கன்றாங்க, என்றைக்கு வந்து ஜப்தி பண்ணுவாங்கன்னு கேட்குறாங்க, அப்படின்லாம் கேட்குற அளவுக்கு இது ஜப்தின்றது ரெகுலராக நடக்கிற விஷயம். அது ம், ம். அவர் ஜட்ஜே சொல்றாரு, அடுத்த நாள் காலையில் நான் செய்தியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன் அது சிவாஜி கணேசன் அவர்களுடைய வீடுன்றது எனக்கே தெரியும் ம், ம், ம். அவர் சொல்றாரு. இது மாதிரி நிறையா வரும். அட்டாச்மெண்ட்னா சரி ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சைன் பண்ணுவாங்களே தவிர எந்த ப்ராப்பர்ட்டி அதில் யார் இதெல்லாம் விசாரிக்கிற வேலை ஜட்ஜி கிடையாது. நீங்க ஒரு அட்வொகேட், இதை நல்லா கூர்ந்து கவனிச்சிருப்பீங்க. அதுதான். ம். அதனால அந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது மாதிரி பண்ணியிருக்கணும். ம். அவங்க ஊடகங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இதை விசாரணை பண்ணியிருக்கணும், கிளாரிஃபை பண்ணியிருந்தோம். கிளாரிஃபை பண்ணியிருக்கணும். யாருமே சொல்லலைன்னா கூட ஒரு அட்வொகேட்டை கேட்டால் கூட சொல்லிடுவாங்க. இல்லை அது வந்து யார் பேரில் இருக்குன்னு பார்த்துட்டு அப்போ தான் ஜட்ஜ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அவர் குடியிருக்கிறதுனாலேயே அந்த வீட்டை நம்ம ஒரு வாடகை வீட்டில் இருந்தால் அதை ஜப்தி பண்ண முடியுமா? முடியாது. அது மாதிரி ஒரு விஷயங்களை பண்ணணும். அதனால அன்னை இல்லம் என்பது இன்னும் இந்த இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டை நெருங்க போகுது என்னை பொறுத்த வரைக்கும். 100 ஆண்டு இல்லை, இன்னும் 100 ஆண்டுகள் ஆனாலும் அது ஒரு ஐக்கானா இருக்குங்கிறதுல நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அன்னை இல்லம் குறித்தும் சிவாஜி அவர்களுக்கும் உங்களுக்குமான அந்த நட்பு எப்படி ஆரம்பிச்சிச்சு, அதுக்கப்புறம் அந்த வீட்டோட சிறப்பம்சங்கள் அப்படி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சிவாஜி அவர்கள் குறித்து பேசலாம். நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி.